எந்தவொரு இடத்திலும் வளிமண்டலத்தின் அன்றாட நிலை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. வானிலை வெதர். பி. காலநிலை கிளைமேட். சி. ஈரப்பதம் ஹியூமிடிட்டி. டி. மழைப்பொழிவு precipitation. சரியான பதில் ஏ. வானிலை வெதர். சரியான விடை வானிலை வெதர். வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிலவும் வளிமண்டலத்தின் குறுகிய காலநிலையை குறிக்கும். இது நிமிடம் அல்லது மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறக்கூடியது. தீபகற்ப பீடபூமியின் மேற்கு எல்லையாக அமையும் புவியியல் அம்சம் எது? ஏ. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தி ஈஸ்டர்ன் ஹாட்ஸ். பி. ஆரவல்லி மலைத்தொடர் தி அராவலி ரேஞ்ச். சி. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தி வெஸ்டர்ன் ஹாட்ஸ். டி. இமயமலை தி ஹிமாலயஸ். சரியான பதில் சி. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தி வெஸ்டர்ன் ஹாட்ஸ். 1. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அரபிக்கடலுக்கு இணையாக அமைந்து தீபகற்ப பீடபூமியின் மேற்கு எல்லையை உருவாக்குகின்றன. இவை தொடர்ச்சியான மலைத்தொடர்களாகும். அ. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு எல்லையை உருவாக்குகின்றன. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன? ஏ. 139 மீட்டர்கள் 139 மீட்டர்ஸ். பி. 5030 மீட்டர்கள் 5030 மீட்டர்ஸ். சி. 8848 மீட்டர்கள் 8848 மீட்டர்ஸ். டி. 6961 மீட்டர்கள் 6961 மீட்டர்ஸ். சரியான பதில் சி. 8848 மீட்டர்கள் 8848 மீட்டர்ஸ். இமயமலையில் அமைந்துள்ள எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர் உயரத்துடன் உலகின் மிக உயர்ந்த சிகரமாக திகழ்கிறது. இது நேபாளம் மற்றும் சீனா எல்லையில் அமைந்துள்ளது. ஏ. 139 மீட்டர்கள். இது மிக குறைவான உயரம், ஒரு சிறிய குன்றின் உயரமாக இருக்கலாம். 6 மாநிலங்கள் தவிர ஆஸ்திரேலியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? ஏ. 3. பி. 4. சி. 2. டி. 1. சரியான பதில் சி. 2. சரியான விடை சி. ஆஸ்திரேலியாவில் வடக்கு பிரதேசம் நார்தர்ன் டெரிட்டரி மற்றும் ஆஸ்திரேலிய தலைநகர் பிரதேசம் ஆக்ட் என 2 முக்கிய யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. இவை மாநிலங்களைப் போல முழுமையான தன்னாட்சி அதிகாரம் கொண்டவை அல்ல. தமிழ்நாட்டின் மேற்கில் எந்த மாநிலம் எல்லையாக உள்ளது? ஏ. கேரளா கேரளா. பி. ஒடிசா ஒடிஷா. சி. கர்நாடகா கர்நாடக். டி. ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேஷ். சரியான பதில் ஏ. கேரளா கேரளா. 5. கேரளா மாநிலம் தமிழ்நாட்டின் மேற்கு திசையில் எல்லையாக அமைந்துள்ளது. இது மேற்கு தொடர்ச்சி மலைகளால் தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்கப்படுகிறது. பாலக்காட்டு கணவாய் இந்த இரு மாநிலங்களையும் இணைக்கும் முக்கிய மலைப்பாதையாக உள்ளது. ஒரு ஆற்றின் எந்த பகுதியில் பொதுவாக விரைவோட்டங்கள் காணப்படுகின்றன? ஏ. கழமுகப் பகுதி எஸ்டுவரைன் கோர்ஸ். பி. இடைநிலைப் பகுதி மிடில் கோர்ஸ். சி. கீழ்நிலைப் பகுதி லோவர் கோர்ஸ். டி. மேல்நிலைப் பகுதி அப்பர் கோர்ஸ். சரியான பதில் டி. மேல்நிலைப் பகுதி அப்பர் கோர்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மேலி ஆற்றின் மேல்நிலைப் பகுதியில் நிலச்சரிவு அதிகமாக இருப்பதால் நீர் வேகமாக பாயும். இதனால் விரைவோட்டங்கள் ராபிட்ஸ் உருவாகின்றன. இப்பகுதியில் ஆற்றின் அரிப்புத் திறன் மிக அதிகமாக இருக்கும். தகவல், எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களின் பரிமாற்றத்தை உள்ளடக்கிய ஒரு செயல்முறை என வரையறுக்கப்படுவது எது? ஏ. தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன். பி. உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சி. பாதுகாப்பு செக்யூரிட்டி. டி. வர்த்தகம் காமர்ஸ். சரியான பதில் ஏ. தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன். 7. தகவல் தொடர்பு என்பது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தகவல்கள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை கடத்தும் செயல்முறையாகும். இது தனிமனித மற்றும் வெகுஜன தொடர்பு என இரு வகைப்படும். ஸ்ரீரங்கம் ஆற்று தீவு காவிரி ஆற்றின் எந்த இரு கிளைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? ஏ. கபினி மற்றும் அமராவதி. பி. கொள்ளிடம் மற்றும் காவிரி. சி. பவானி மற்றும் நொய்யல். டி. வைகை மற்றும் தாமிரபரணி. சரியான பதில் பி. கொள்ளிடம் மற்றும் காவிரி. சரியான விடை
ஸ்ரீரங்கம் தீவு காவிரி ஆற்றின் வடக்கே கொள்ளிடம் மற்றும் தெற்கே காவிரி என 2 கிளைகளாக பிரியும் இடத்தில் அமைந்துள்ளது. இது ஆசியாவின் மிகப்பெரிய ஆற்றுத் தீவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை குறித்து பகுப்பாய்வு செய்ய வேண்டிய முக்கிய அம்சம் என்ன? ஏ. அதன் மக்கள் தொகை மற்றும் அதன் கலவை. பி. அதன் நகர்ப்புற திட்டமிடல் உத்திகள். சி. அதன் வரலாற்று இடம்பெயர்வு முறைகள். டி. அதன் பொது சுகாதார முயற்சிகள். சரியான பதில் ஏ. அதன் மக்கள் தொகை மற்றும் அதன் கலவை. 3. மக்கள் தொகை ஆய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மக்களின் எண்ணிக்கை, வயது, பாலினம் மற்றும் கல்வி அறிவு போன்ற கலவைகளை ஆராய்வதாகும். இது ஒரு மாநிலத்தின் மனித வளத்தை திட்டமிடவும் சமூக பொருளாதார கொள்கைகளை வகுக்கவும் அடிப்படையாக அமைகிறது. இந்தியாவின் மத்திய பகுதியில் சூரியனின் கதிர்கள் எப்போது செங்குத்தாக இருக்கும்? ஏ. ஏப்ரல் ஆரம்பத்தில் early ஏப்ரல். பி. ஜூன் நடுவில் mid ஜூன். சி. மே நடுவில் mid மே. டி. ஜூலை இறுதியில் late ஜூலை. சரியான பதில் பி. ஜூன் நடுவில் mid ஜூன். 4. சரியான விடை. ஜூன் 21 அன்று கோடைக்கால அயனமாற்றத்தின் போது சூரிய கதிர்கள் கடகரேகையில் செங்குத்தாக விழுகின்றன. கடகரேகை இந்தியாவின் மத்திய பகுதி வழியாகச் செல்வதால் ஜூன் நடுவில் கதிர்கள் செங்குத்தாக இருக்கும். உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மிகக் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எது? ஏ. கேரளா, கேரளா. பி. லட்சத்தீவு, லக்ஷத்வீப். சி. கோவா, கோவா. டி. பீகார், பிஹார். சரியான பதில் டி. பீகார், பிஹார். சரியான விடை டி. சோகஸ்மேலி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகார் மாநிலம் இந்தியாவின் மிகக் குறைந்த எழுத்தறிவு விகிதத்தை சுமார் 61.8% கொண்டுள்ளது. கல்வி வசதிகள் மற்றும் சமூக பொருளாதார காரணங்களால் இங்கு எழுத்தறிவு குறைவாக உள்ளது. வரலாற்றுக்கு முந்தைய மனிதன் பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தத் தொடங்கிய முதல் உலோகம் எது? ஏ. தாமிரம், காப்பர். பி. வெள்ளி, சில்வர். சி. தங்கம், கோல்ட். டி. இரும்பு, ஐரன். சரியான பதில் ஏ. தாமிரம், காப்பர். கற்காலத்தின் முடிவில் மனிதன் முதலில் கண்டுபிடித்து பயன்படுத்திய உலோகம் தாமிரம் ஆகும். இது செம்புக்காலம், சால்கோலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. தாமிரத்தை பயன்படுத்தி மனிதன் கருவிகளையும் ஆயுதங்களையும் செய்யத் தொடங்கினான். பின்வருவனவற்றில் எதற்கு உணவு பயிர்களுக்கும் உணவு அல்லாத பயிர்களுக்கும் இடையில் வேறுபாடு காண வேண்டும்? ஏ. ஒரு வகை நீர் ஆதாரம். பி. ஒரு வகை கனிமம். சி. ஒரு வகை திட்டம். டி. ஒரு வகை விவசாய பொருள். சரியான பதில் டி. ஒரு வகை விவசாய பொருள். விவசாய பொருட்கள் அவற்றின் பயன்பாட்டின் அடிப்படையில் உணவுப் பயிர்கள், அரிசி, கோதுமை மற்றும் உணவு அல்லாத அல்லது பணப்பயிர்கள், பருத்தி, சணல் என வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த வகைப்பாடு நாட்டின் பொருளாதார திட்டமிடலுக்கு அவசியமானது. முதலீடு தொடர்பாக கனரக பொறியியல் தொழில்களின் ஒரு பண்பு என்ன? ஏ. குறைந்தபட்ச முதலீடு, மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட். பி. மிதமான முதலீடு, மாடரேட் இன்வெஸ்ட்மெண்ட். சி. சிறிய முதலீடு, ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட். டி. பெரும் முதலீடு, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். சரியான பதில் டி. பெரும் முதலீடு, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். சரியான விடை டி. சோகஸ்மேலி. கனரக பொறியியல் தொழில்கள் இயந்திரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை உருவாக்க அதிக அளவிலான மூலதனத்தை கோருகின்றன. இத்தொழில்களில் பெரிய அளவிலான இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதால் பெரும் முதலீடு அவசியமாகிறது. இறைச்சி மற்றும் பால் பொருட்களைத் தவிர பிரேசில் எந்த வகையான பொருளை பதப்படுத்துவதில் பெயர் பெற்றது? ஏ. தேயிலை இலைகள். பி. கோதுமை. சி. காபி கொட்டைகள். டி. சர்க்கரை. சரியான பதில் டி. சர்க்கரை. 10. பிரேசில் உலகின் மிகப்பெரிய கரும்பு உற்பத்தியாளராக இருப்பதால் சர்க்கரை ஆலைகள் மற்றும் சர்க்கரை பதப்படுத்துதல் அங்கு ஒரு முக்கிய தொழிலாகும். கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிப்பதிலும் பிரேசில் முன்னணியில் உள்ளது. வளங்கள் வேகமாக பயன்படுத்தப்படுவதற்கு எது பங்களிக்கிறது? ஏ. திறமையான வள மேலாண்மை. பி. நீடித்த வளர்ச்சி. சி. மக்கள் தொகை குறைவு. டி. மக்கள் தொகையில் விரைவான அதிகரிப்பு. சரியான பதில் டி. மக்கள் தொகையில் விரைவான அதிகரிப்பு.
8 சரியான விடை. மக்கள் தொகை மிக வேகமாக அதிகரிக்கும் போது அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயற்கை வளங்கள் அதிக அளவில் சுரண்டப்படுகின்றன. இது வளங்கள் தீர்ந்து போவதற்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் முக்கிய காரணமாகிறது. தென் அமெரிக்கா எத்தனை இயற்கை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? A 3, B 2, C 4, D 5. சரியான பதில் A 3. சரியான விடை ஏ சோகஸ்மெலி. தென் அமெரிக்கா இயற்கை அமைப்பின் அடிப்படையில் 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை ஆண்டிஸ் மலைத்தொடர், மத்திய சமவெளிகள் மற்றும் கிழக்கு பீடபூமிகள் ஆகும். மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் வலது கரையில் எந்த ஆறு இணைகிறது? ஏ அமராவதி, அம்ரவாதி, பி பவானி, பவானி, சி நொய்யல், நோயல், டி நந்தி துர்கா, நந்தி துர்கா. சரியான பதில் பி பவானி, பவானி. 1. பவானி ஆறு நீலகிரி மலையில் உற்பத்தியாகி மேட்டூர் அணைக்கு கீழே சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி என்ற இடத்தில் காவிரியுடன் அதன் வலது கரையில் இணைகிறது. இது காவிரியின் மிக முக்கியமான துணை ஆறுகளில் ஒன்றாகும். 2. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?